அதல பாதாளத்திற்கு போகும் ஆகப்பெரிய கட்சி 25 எம்எல்ஏக்கள் கொதிப்பு. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? நம்முடைய நாட்டில் எத்தகைய நெருக்கடிக்கும் தாக்குதல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளானாலும் அந்த கட்சியால் மீண்டும் எழுந்து நின்று செயல்பட முடியும். கடந்த காலங்களில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இதை நிரூபிச்சிருக்காங்க. அதே போல் கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத காங்கிரஸ் கட்சி இப்போது நாடாளுமன்றத்தில் நிமிர்ந்து நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய வாக்குகள் தான். நம்முடைய நாட்டு ஜனநாயகத்தின் வலிமை தான் இது. ஆனால் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் கூட இதை ஜனநாயகத்தின் வலிமையை உணர்ந்திருக்கிறார்களா அப்படின்றது பார்த்தா கேள்விக்குறிதான். மக்கள் நினைச்சாங்கன்னா எத்தகைய மாற்றத்தையும் உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிற உணர்வை அவங்க பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதே நேரத்தில் தங்கள் சக்தியே உணராத மக்கள் தங்கள் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடிய அவலமும் நீடிக்குது. அப்புறம் எப்படி அரசியல் தலைவர்கள் வாக்குகளின் மகிமையை உணர முடியும்? இப்போ அதிமுகவில் உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனையே அதற்கு மக்கள் அளித்த தொடர் தோல்விதான் காரணம் என்பதிலிருந்தே ஜனநாயகத்தினுடைய வலிமையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக அடைந்த தோல்விதான் காரணம். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதே இந்த தொடர் தோல்விதான். சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் அப்படின்னு அதிமுகவின் வாக்குகள் எடப்பாடியின் தலைமையிலான அதிமுகவிற்கு போகாமல் போய்விட்டது தான் மிகப்பெரிய தோல்வி ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து வந்தவங்களே இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலாவை நீக்கிய போதும் சரி, ஓபிஎஸ் துரத்திய போதும் சரி, எடப்பாடி பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்ட போதும் சரி, பொதுக்குழுவில் பெரும்பான்மையானோர் அதை கைத்தட்டி வரவேற்றாங்க. அப்போ கூட இரட்டை இலை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு எல்லாரும் பெருசாக நம்பினாங்க. ஆனால் இரட்டை இலை மட்டும் போதாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று மக்களுடைய நம்பிக்கை பெற்ற மிகப்பெரிய ஆளுமைகளாக, மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஆளுமைகளாகவும் இருந்தாதான் அதிமுகவின் வாக்கு வங்கியை சிந்தாம பெற முடியும். இப்போ 2 ஆளுமைகளும் இல்லாத நிலையில வாக்கு வங்கிகள் சாதி அடிப்படையில் சிதற தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளில் குறிப்பிட்ட சதவிகிதம் பாஜகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போய்விட்டதையும் மறுக்க முடியாது. இந்நிலையில அதிமுகவை ஒன்றுபடுத்தினாலாவது கடை தேர முடியுமா அப்படிங்கிற சிந்தனை எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு வர தொடங்கியிருக்கு. 10 தோல்விகள் அதிமுகவின் அடிமட்ட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பாதித்திருப்பதால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆதாயம் தரக்கூடிய கட்சிகளுக்கு தாவி இல்லாமா அப்படிங்கிற ஆபத்தையும் அதிமுக எதிர்நோக்கி இருக்குது. இந்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியை அவருக்கு நெருக்கமான அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கூட மீட் பண்ணி நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்க நிலையில அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் கூட பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேணும் அப்படின்னு குரல் எழுப்பி வராங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 65 எம்எல்ஏக்களும் அவருக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லலை. அமைதி காக்குறாங்க, நிலவரம் எப்படி போகுது அப்படின்னு ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நாம் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த நிலையில் டிடிவி தினகரனை தவிர்த்து சசிகலா ஓபிஎஸ் கட்சியில் இணைப்பதற்கான வழிவகைகளை பாருங்க அப்படின்னு எடப்பாடி ஆதரவாளர்களே அவரை வற்புறுத்திட்டு வராங்க. இது அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி இந்த விவகாரம் வெடிக்க தொடங்கியிருக்கு. முக்கிய நிர்வாகிகள் பல பேர் அதிமுக வேட்பாளர்களாக போட்டியிட முன்வராத நிலைமை தான் இருந்துச்சு. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு சொதப்பலாக இருந்துச்சு. பல தொகுதிகளில் உள்ளூர் ஆட்களுக்கு தெரியாதவங்க வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டாங்க. அதிமுகவில் சில இடங்களில் வெளியூர் ஆட்கள் வேட்பாளர்களாக ஆனாங்க. கழுதையை கூட ஜெயிக்க வைக்க எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லையே, இது லோக்சபா தேர்தல் அப்படின்னு தேர்தல் என்று இல்லை, மற்ற தேர்தல்களையும் இதே கதிதான், புதியவர்கள் வந்தால் தனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் அப்படின்னு கணக்கு போட்டே எடப்பாடி இதை பண்ணியிருக்கிறதா சீனியர் நிர்வாகிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை சசிகலா ரொம்ப ஈஸியாக விட்டு விட மாட்டாங்க அப்படின்னே தெரியுது. அவரது டெல்லி விஜயமும் இதை தான் உணர்த்துகிறது. இந்த நேரத்தில் ஆளும் கட்சியான திமுகவும் தன்னுடைய பங்கிற்கு சும்மா இருக்காது அப்படின்னு தெரியுது. தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை பரிமாண வளர்ச்சியுடன் எடுத்து சென்று மக்கள் கட்சியாக மாற்றி செயல்பட்ட எம்ஜிஆர், அதை தொடர்ந்து திறம்பட வழிநடத்திய ஜெயலலிதா, இவங்களால் ஆகப்பெரிய கட்சி அப்படின்றிருந்த அதிமுக இன்னைக்கு அதல பாதாளத்திற்கு செல்வது தமிழகத்திற்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.